லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்களில் பொதுமக்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் ஆன்லைன் வாயிலாக பெறப்பட்ட லஞ்ச பணம் என லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சிலர் ஏடிஎம் வாயிலாக எடுத்த பணம், நகை அடகு வைத்ததன் வாயிலாக வந்த பணம் என ஆவணங்களை காண்பித்து பணத்தை திரும்ப பெற்றனர். குற்றச்சாட்டில் இருந்தும் தப்பினர். அதே நேரம் பணம் எங்கிருந்து வந்தது என்ற காரணத்தை குறிப்பிட தவறிய அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். அதன்படி சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் பணியாற்றும் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவிக்க நகர் செயற்பொறியாளர் சரவணன், உதவி செயற்பொறியாளர் ரவிவர்மன், உதவி பொறியாளர் சரஸ்வதி, உதவி வருவாய் அலுவலர் மணிகண்டன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனாப்பேட்டை மண்டலத்தில் கண்காணிப்பாளர் ஸ்ரீராமலு, சுகாதார அதிகாரி மஞ்சித் ஹுசைன், துப்புரவு மேற்பார்வையாளர் கோதண்டம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் குறித்த விவரங்களை மாநகராட்சி கமிஷனருக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அனுப்பி வைத்தனர். அதன் அடிப்படையில் 7 பேரையும் சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி கமிஷனர் சமீரன் உத்தரவிட்டார். ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய 6 பேரை மாநகராட்சி கமிஷனர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.